என்னாச்சு? எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன? சுஜி ரிசைன் பண்ண பாஸ் கேபினுக்கு போயிருக்கா. இவள என்ன சுச்சி இது? வாட் இஸ் திஸ்? எனக்கு வீட்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்ல நான் ஜாபுக்கு போறத பிடிக்கல. சோ இந்த காலத்துல இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? ஹவ் ரிடிகுலஸ். நீ எடுத்திருக்க டெசிஷன் கரெக்ட் தானா? கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். நான் உங்களை லவ் பண்ணேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட உங்களை பார்த்துக்கிட்டே இங்க ஒர்க் பண்றது எனக்கு பிடிக்கல. நீ இப்படி சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் கில்ட்டியா இருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்க போறங்கிற வேதனையை விட நீ ஜாபை ரிசைன் பண்றது இன்னும் வேதனையா இருக்க. பட் எனிவேஸ், நீ இதால தான் ஹாப்பியா இருப்பனா நான் இதை செய்ய தயாரா இருக்கேன். எனி டைம், எனி ப்ராப்ளம், எனி ஹெல்ப், ஐ எம் ஜஸ்ட் ஒன் கால் அவே. உன் ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்றேன். சுஜி, எதுக்கு சுஜி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உங்களை சேர்த்து வைக்க தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சரி ஓகே, பாஸ் என்ன சொன்னாரு? சுஜி, இன்னும் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. என்ன யோசிக்க சொல்ற சந்தோஷ்? ரெசிக்னேஷன் வச்சு என் மேரேஜ் பத்தி சொன்னா அப்படியாவது காதல சொல்லுவாருன்னு நினைச்சேன். முடிஞ்சா என் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு போவாரே தவிர என் மேல எந்த ஃபீலிங்கும் அவருக்கு இல்ல. அப்படிப்பட்டவர் என்ன காதலிப்பாரு நினைக்கிறது என்னோட பிரம்ம. அது இல்ல சுஜி. நீ எதுவும் சொல்லாத. இது வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சுஜி, நீ அவளுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. அட்லீஸ்ட் என் விஷயத்துலயாச்சும் தக்க வச்சுக்குவியா? Trying to reach is currently busy. Please. ஹலோ. சரி சொல்லுங்க சார். ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. தேங்க்ஸ் நித்யா வந்ததுக்கு. சின்ன வயசுல இருந்தே என் ஃபேமிலி என்ன படிப்பு, சம்பாத்தியம், கெரியர்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன மோட்டிவேட் பண்ணியே வளர்த்துட்டாங்க. யூனோ, ஜஸ்ட் லைக் அ ரேஸ். ரேஸ்ல எப்பவும் ஃபர்ஸ்ட் வரணும் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் சம்பாதிக்காம விட்டுட்டா லைஃப்ல இதை திரும்பவும் சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு என் லைஃப்ல காதல், கல்யாணங்கிற ரெண்டு விஷயத்தையும் நான் ஓரமா வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன். ஆனா காதல், கல்யாணங்கிற ரெண்டு விஷயத்த மட்டும் சம்பாதிக்க முடியல. எதனாலனா அது பொருளோ சம்பாத்தியமோ கிடையாதுல்ல. இல்லைன்னா சம்பாரிச்சிடலாமே. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஏஜ் அதிகமாயிடுச்சு. பட் யூ நோ, ஐ எம் ஸ்டில் அ விர்ஜன். அது இதெல்லாம் உன்கிட்ட எதுக்காக சொல்றேன்னா, என் ஃபேமிலின்னு எப்போ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாலும் ஃபோட்டோ கூட பார்க்காம டைரக்டா நிச்சயதார்த்தம் வைக்க சொல்லுவேன், தெரியுமா உனக்கு? பட் யூ நோ, இப்போ என்கேஜ்மெண்ட் கூட வேண்டான்னு சொல்றேன். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஏன் நித்யா, ஒரு காலத்துல மணிரத்ன படமா பார்த்து லாஜிக் தேடினா, இப்போ கௌதம் மேனன் படமா பார்த்து லவ் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் பாஸ் மாதிரி இல்லாம ஒரு 35 வயசு இளைஞனா நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன். ஐ லவ் யூ நித்யா. Will you marry me? சார், அது அவசரம் ஒன்றும் இல்லை. யூ கேன் டேக் யூர் டைம், நோ ப்ராப்ளம். பட் எஸ்ன்னு சொல்லு. உனக்கு டைரக்டா சொல்ல சங்கடமா இருந்தா சந்தோஷ்கிட்டயே சொல்லு, அவன் எனக்கு சொல்லிடுவான். சார், இது சொல்றதுக்கு தான் என்ன என்ஜாய் கேஃபேக்கு வர சொன்னீங்களா? யா, ஐ லைக் திஸ் பிளேஸ். ஏய் நித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நீயே சொல்லு. சொல்லு, என்ன பண்ணணும்? பாஸ் கிளம்பிட்டானா? ம், என்ன பேசிட்டு இருந்த பாஸ் கிட்ட? ஃபோன்ல எல்லாத்தையும் கேட்டல நீ. நித்யா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
நான் பாஸையும் சுஜியும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்னன்னா நீ கனெக்ட் ஆகிட்டு இருக்க. திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங் சந்தோஷ். நம்ம லவ் ஸ்டோரியை நீ எல்லார்கிட்ட இருந்து ஆஃபீஸ்ல மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. சோ யார் கூட கனெக்ட் ஆனா உனக்கு என்ன? அது இல்ல நித்யா. சுச்சி பாஸோட ப்ராப்ளம் சால்வ் ஆனா என் ப்ராப்ளமோட சேர்த்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். என்ன ப்ராப்ளம்ஸ்? அது இப்பனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டைம் வரப்ப நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சந்தோஷ், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகுது. அதுவும் உன்னால. நம்ம லவ் பண்றோன்ற விஷயத்த அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாஸ்க்கும் சொல்ல முடியாது. நீ என்ன லைஃப் லாங் நல்லா பார்த்துப்பேன்னு எப்படி நம்புறது? சரி, இப்போ உன் இன்செக்யூரிட்டி போனாதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீயும் வாயால நம்ம லவ் பத்தி நம்ம பாஸ் கிட்ட சொல்லணும். அப்ப போகும் இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங். அப்ப நம்புற நீ எனக்காக என்ன வேணா செய்வேன்னு. நித்யா, நித்யா, Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.